காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர். ஆம், எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாறு அளிக்கிறார் என்று நம்புங்கள் என்று சொல்லுகிறார். பார்க்கல, ஆனால் கடவுள் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர் நன்மை செய்கிறார். கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரிய நான் நம்புகின்ற பொழுது தெய்வ மகிமை வெளிப்படும். யோவான் 11:40 வாசிக்கிறோம். மார்த்தால் நீ நம்பினால், மார்த்தால் நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய். ஏனென்றால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எபிரேயர் 12:1-2 படி நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தொடங்குபவர், நம்பியை முடித்து வைப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இறை வார்த்தையின் வழியாக அந்த நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே கண்ணால் நாம் கடவுளை கண்டதில்லை, ஆனால் நம்ப வேண்டும். கடவுள் இருக்கிறார். கடவுள் ஜெபங்களை கேட்கிறார். கடவுள் நம் கனிகளை தூத்திலே சுமந்து கொள்கிறார். ஆணுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவை கொண்டு இருக்குன்னு சொல்லி நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை இறை வல்லமை மகிமையை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். காணாமலே அடையாளங்களை காணாமலே ஆண்டவரை நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தைக்கேற்ப நாம் காணாமலே கடவுளை விசுவசிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.